ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சகானா. நேர்களே, எங்கள் சேனல் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தாக்கா எங்கள் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த பெல் வந்து கிளிக் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி கேட்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர் கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். இன்றைக்கி நான் என்ன கேள்வியோடு வந்திருக்கேன் அப்படின்ட்டு நான் ஒரு கேள்வியோடு வந்திருக்கேன். நம்ம அண்ணு சிஸ்டர் ஒரு கேள்வியோடு வந்திருக்காங்க. முதல்ல நானே என்னோடய கேள்வி கேட்குறேன், அப்போ நம்ம சிஸ்டர் கேட்பாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் 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 சகானா. சார் என்னோடய கேள்வி என்ன அப்படின்னாக்கா, பெண்கள் வந்து ஆண் பெண் ஒன்றா இருக்கிறாங்க, அதாவது அந்த டைமில் வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு எப்போ உணர்ச்சிகள் அதிகமாக வரும், எந்த டைமில் அவங்களுக்கு அதிகமாக வரும், அதுதான் என்னுடைய கேள்வி. ஸோ 2 சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் போட்டிருக்காங்க. சிஸ்டர் எனக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது அப்படின்ட்டு வந்து எங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க. எந்த டைமில் வருது அப்படின்ட்டு என்னுடைய கேள்வி. புரியல எனக்கு. அதாவது வந்து உணர்ச்சிகள் வந்து எந்த டைமில் அவங்களுக்கு எப்படி வருது, பெண்களுக்கு அதிகமாக 9 மணி 10 மணி அப்படி டைமா? இல்ல சார், அப்படி சார் டைமிங் சொல்ல கிடையாது. பெண்கள் வந்து உச்சி கட்டத்தை அடையிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு உணர்ச்சிகள் வந்து எப்படி பண்ணா உணர்ச்சிகள் வரும் அவங்களுக்கு, அது வந்து அவங்களுக்கு வரும் அப்படின்றது தான் வச்சுக்கிறப்போ எப்படி வருதுன்னு தான் என்னுடைய கேள்வி. பெண்களுக்கு வந்து உணர்ச்சிகள் எப்படி வரும்? உணர்ச்சிகள் வரும், கணவன் கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்தா வந்துடும். அப்படியே வந்துருமா? ஆமா. இல்ல அதுமாதிரி சில பேருக்கு வரவே மாட்டேங்குதுன்றாங்களே. ஓஹோ. அதாவது சகானா என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கே அந்த கேள்விகள் வந்து புரியல. பெண்கள் எந்தெந்த நிலையில் எந்தெந்த சூழ்நிலைகள் கணவன் ஒன்றா இருக்கும் போது உச்சம் அடைவார்கள் அப்படின்றதுடைய கேள்வி. எப்படிலாம் கணவன் வந்து சந்தோஷமாக இருந்தால் பெண் உச்சம் அடைகிறாங்க, இதுதான் அவங்களுடைய கேள்வி. கேட்டாமா? ஆமாம் சார். எந்த டைமு என்ன? ரொம்ப சின்ன பொண்ணு, ரொம்ப கூச்சப்படுற, நீ வைக்கப்படுற, புரியுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறேன். சொல்லுங்க சார். பெண்களுக்கு வந்து பலவிதமான உடல் இருக்கு, பெண்களுடைய மனநிலையும் பலவிதமாக இருக்கும். யார் பெண்களுடைய மனநிலை யாரையும் அறிய முடியாது. உங்கள் மனநிலை எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அதனுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு அதுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. குணநிலைகளும் அவங்க குணத்தை அவங்களுக்கு தான் தெரியும். ஏன் நான் சொல்கிறேன்னா, சில கணவன் ஒரு முறை செஞ்ச உடனே சில பெண்கள் எனக்கு போதும், என்னை விட்டுருங்க, நான் சந்தோஷமாக இருந்தேன் சொல்கிற பெண்களும் இருக்காங்க. சில பெண்கள் எனக்கு பத்தாதுன்னு சொல்லி சட்டையை பிடிச்சி அடிக்கிற பெண்களும் இருக்காங்க. அடிக்கிறாங்களா சார்? சீரியஸாக சொல்கிறானே, அந்த நேரத்தில் பெண்களை தூண்டி வேடிக்கை பார்க்குற ஆண்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பெண்களுடைய மனநிலையில் திருப்தி அடையலைன்னா கணவனை கண்ணாமனான்னு கத்துவாங்க, திட்டுவாங்க, கோவப்படுவாங்க. தயவு செய்து என் கிட்டே வராதடா, நீ போடா, நீ வேஸ்ட்டுடானே சொல்லிடுவாங்க, அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. நான் வந்து பெண்களை குறை சொல்லலை. பெண்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து இவர் செய்யாமல் விட்டுட்டாலோ இல்லை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்தாலோ அவங்க மனதளவு பாதிப்பு உண்டாயிடும். நிறைய வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, போடா நம்ம கணவனுக்கு அவ்வளோதான், சக்கரை வந்துருச்சு, சரி அவரால் முடியல அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணுற பெண்களும் இருக்காங்க. சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, கணவன் மேலே ஒரு சந்தேகம் வந்துடும். டெய்லி நம்ம கூட சந்தோஷமாக இருந்தார், இப்போ வந்து பார்த்தா நம்ம கூட வந்து தொட மாட்டாரு, போக மாட்டாரு, படுக்க மாட்டாரு, முத்தம் கொடுக்க மாட்டாரு, ஓரலாக செக்ஸ் பண்ண மாட்டாரு, அந்த ஃபீல் இருக்கும். அதாவது சில பெண்கள் வந்து பரவாயில்லன்னு விடுற பெண்கள் இருப்பாங்க, சில பெண்களை விடவே மாட்டாங்க. எனக்கு நீ துரோகம் பண்ணாலோ, நீ என்னை சரியான முறை சந்தோஷமாக வச்சுக்கினாலோ நான் கண்டிப்பாக உன்னையும் நான் சண்டை வாங்குவேன், பிரச்சனை பண்ணுவேன் அப்படி சொல்ல பெண்கள்லாம் இருக்காங்க. அதுதான் ஏன் சொல்ல வரேன்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பெண்கள் வந்து மகாலட்சுமி மாதிரி. எந்த ஒரு வியாதியுமே செக்ஸிலியாக பெண்களுக்கு கிடையவே கிடையாது. ஆண்களுக்கு தான் ஆண்மை குறைவு இருக்குது, நரம்பு தலைச்சிருக்கு, உறுப்பு சின்னதாக இருக்குன்னு சொல்கிறோம், பெரிய பிரச்சனைகள்லாம் ஆண்களுக்கு சொல்கிறோம். பெண்களுக்கு அப்படி ஒரு வியாதியே இல்லை. கணவன் கூப்பிட்டா சந்தோஷமாக இருப்பாங்க, கூப்பிடலையா கம்முன்னு போய் படுத்துக்குவாங்க. அப்படிங்கிற பெண்களை உனக்கு விந்து உடனே வந்துடுது, அவங்கள திருப்திப்படுத்த முடியல, நீண்ட நேரம் சுகமாக இருக்க முடியல, நீ அவன்கிட்ட போய் சீண்டுவேன், தொடுவேன், கட்டி பிடிப்பேன், முத்தம் கொடுப்பேன், 1 2 3 அவுட்டுன்னு விட்டுட்டு போய் படுத்துக்குவேன். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணோம், திட்டாமல் என்ன பண்ணோம், கோவப்படாமல் என்ன பண்ணோம். அதுதான் சொல்கிறேன், பெண்கள் உச்சம் அடைகிறாங்கன்னு கேட்குறியம்மா? சத்தியமாக சொல்கிறேன், நிறைய பெண்கள் உச்சையே அடையிறது இல்லை, அதுக்குள்ளே விந்து விட்டுட்டு போயிடலாம். ஆம்பளை இது காரணம் யாரு சார்? ஆம்பளை தான், ஆண்கள் தான். சரி, ஓகே. இது கணவர் தான். கணவனுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார், பெண்கள் வந்து காலையில் தூங்கி ஏஞ்சிருக்கிறாங்க, தூங்கி ஏஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கணவனுக்கு பணிவிடை செய்கிறாங்க, பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்கிறாங்க. பணிவிடை செய்கிறா உங்களுக்கு தெரியும், சமைக்கிறது, துணி துவைப்பது, ஜாமான் விளக்குறது, வீட்டை சுத்தம் பண்ணுறது, வீட்டை கழுவுறது, எல்லா வேலையும் பண்ணுறாங்க. காலையில் ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரைக்கும் அவங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கும். அந்த உழைப்பு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நேராக அவங்க செஞ்சு வைக்கிற டிஃபனை முடிச்சுட்டு நேராக ஆஃபீஸ் போய்ட்டு ஏசியில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு ஃபைலில் மூவ் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்து மறுபடியும் சாப்பிட்டு படுத்துருவீங்க.
நீங்கள் வந்து கண்ட சுகம் வெளியில் போகிறீங்க, சரக்கு அடிப்பீங்க, தண்ணி அடிப்பீங்க, தேவைப்பட்டா மனைவிக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக கூட எங்கேயாவது பொண்ணுட்டி போயிட்டு வந்துடுறீங்க, எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறீங்க. ஆனால் பெண்கள் அப்படி இல்லவே இல்லை. கணவன் எப்போ ஒரு வாரம் ஏங்கி உட்காந்து இருப்பாங்க. கணவன் நம்ம கூட 10 நிமிஷம் அன்பாக பேசுவாரா, பாசமாக பேசுவாரா, எங்கேயாவது வெளியே 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் எங்கேயாவது இப்போ எங்கேயாவது பார்க்கிட்டு நம்ம பேசுவாரா அப்படின்னு ஏக்கத்தில் இருப்பாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்தால் நம்ம கூட ஒரு 10 நிமிஷமாவது படுப்பாரான்னு ஏக்கத்தில் இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் எந்த ஆம்பளையும் தயவுசெய்து பண்ணுறதே கிடையாது. உச்ச அடையலாம் கேட்குறதில்ல, அதுக்காக சொல்லிட்டு யாரும் பெரும்பாலும் உச்ச அடையிறது இல்லை. 100ல் ஒரு 10 பேர், ஒரு 20 பேர் நல்ல கணவன், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அது மாதிரி நல்ல ஒரு கணவனை திருமணம் செய்தவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அது அறகுறையாக மாஸ்டர்பேஷன் பண்ணுற ஆம்பளை, உறுப்பு சின்னதாக ஆம்பளை, தெரியாமல் வந்து தப்பு பண்ணுற ஆம்பளை, இது மாதிரி இருக்கிறவங்களாம் கல்யாணம் பண்ணவங்களாம் நிறைய பெண்கள் உச்சம் அடையிறதே இல்லை. என்ன பாவம் தானே அவங்க, ரொம்ப ரொம்ப பாவம், கொடுமை, கஷ்டப்படுவாங்க. ஆமா, அது அனுபவிக்கிற பெண்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பா சார். கணவன் கிட்ட போயிட்டு அன்பா பாசமா உட்காந்து பேசும்போது அவங்களால வந்து வெளிப்படையா சொல்லவும் முடியாது, சொல்ல முடியாது, வேதனை. கண்டிப்பா. சரி என்னடா பண்றது, வராரு, உட்காராரு, உடனே செய்யறாரு, உடனே ஏஞ்சி போயிடாரு, அந்த ஃபீல் அப்படியே கம்மல் படுத்துருவாங்க. சில பெண்கள் வந்து ஆண்களை எடுத்து கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. சில பெண்கள் கேட்க மாட்டாங்க, சில பெண்கள் கேட்பாங்க, சண்டை போடுவாங்க, சில பேர் அடிச்சிருவாங்க கோவத்துல கூட. என்ன எனக்கு வெறுப்பேத்துறியா, படுக்கவும் முடியலன்ற, அப்புறம் எதுக்கு என்ன வந்து கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கோவப்படுவாங்க. அது தயவு செய்து பெண்களும் சரி ஆண்களும் சரி இது மாதிரி உள்ள பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கவலைப்படாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு தன் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்க உண்டான ட்ரீட்மெண்ட்டு நம்மகிட்ட இருக்குது. ஒரு முறைக்கு 2 முறை செய்கிற ட்ரீட்மெண்ட்டு, ஒரு முறைக்கு 3 முறை செய்கிற ட்ரீட்மெண்ட்டு, பகலையும் சந்தோஷமாக இருக்கலாம், நைட்லேயும் சந்தோஷமாக இருக்கலாம். மனைவி போதும் என்னை விட்டுருங்கன்னு சொல்கிற அளவுக்கு, வாய் விட்டு சொல்கிற அளவுக்கு உண்டான கேப்சூல், ஆயில்மெண்ட்டு, மாத்திரை, சூரணம் எல்லாம் வச்சுருக்கேன். ஒரே ஒரு கேப்சூல் போட்டால் போதும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அது அந்தளவுக்கு நரம்புகளை வலுப்படுத்தி, உணர்ச்சிகளை உருவாக்கி, விந்துகளை பெருகி, விந்து ரொம்ப திக்காக வரும். அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டாக நம்மகிட்ட இருக்குது. அதில் சகானா கேட்ட கேள்வி, எந்தெந்த டைமில் பெண்கள் உச்ச அடைவாங்கன்னா எந்த டைம்லேயும் உச்ச அடைய மாட்டேன்றாங்க, இதுதான் கேள்வி. உச்ச அடையிறதுக்கு தான் நான் இப்போ ஆலோசனை கொடுத்துருக்கிறேன். சிகிச்சை மேற்கொண்டால் சந்தோஷமாக இருக்கிறவங்களை பற்றி இப்போ பிரச்சனையே இல்லை. மனைவி ஒரு முறை செய்கிறவங்க இருக்காங்க, 2 முறை செய்கிறவங்க, ஒரு பெண் போதும் விடுன்றாலும் செய்கிறவங்க ஆண்கள் இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம பேசலை. முடியாத ஆண்கள், உச்ச அடையாத பெண்கள், இவங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்படி இருந்தால் கண்டிப்பாக எங்கள் இயற்கை மருத்துவத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், செக்ஸ் லைஃப் நல்லாயிருக்கும், கணவன் மேலே மனைவிக்கு பாசம் அதிகமாகும், மனைவி மேலே கணவனுக்கு பாசம் அதிகமாகும், இல்லற வாழ்க்கை இன்பமாக இருக்கும். ரொம்ப நன்றி சார், நல்லா சொன்னீங்க. என்ன நேர்களே கேட்டிங்களா? கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாரி உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாக்கா நம்ம சார்கிட்ட வந்து வாங்க, வந்து ஒரு வாட்டி நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கு தான் நம்பர் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, அடுத்த கேள்விக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க அனு சிஸ்டர். நம்ம நேராக அனுவிட்டு போகலாம். அனு, சஹானாக்கா கேள்வி கேட்டு முடிச்சிட்டாங்க, ஆன்சர் சூப்பராக நம்ம டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம கேட்டுடலாமா? ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னு வந்திருக்கேன்னா சார், இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் தான் சார். எப்போதுமே வந்து நம்ம எல்லா விஷயத்துக்கும் தீர்வு தான் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு ஒரு கேள்விக்கான தீர்வு சொல்ல போகிறோம். அதாவது கணவன் மனைவி 2 பேரும் வந்து சேர்ந்து இருந்துடுறாங்க, 1 வருஷம் ஆயிடுது, அவங்களுக்கு அழகான குழந்தையும் பிறந்துடுது. ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க செக்ஸ் வச்சுக்க எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சகோதரி கேட்டாங்க. அது மட்டும் இல்லை, குழந்தை பிறந்த உடனே என்ன பண்றாங்க, குடும்ப கட்டுப்பாடு இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்றாங்க இல்லையா? குழந்தை பிறக்கும் போதே அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணிடுறாங்க. சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது பிசிக்கலா அவங்களுக்கு ஏதாவது இருக்கும், அதுக்கு ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி டைம்லாம் எவ்வளவு காலகட்டங்கள் அடுத்தது செக்ஸ் வச்சுக்க, செக்ஸுவல் லைஃப்க்கு எவ்வளவு காலகட்டங்கள் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்? அதாவது நார்மல் டெலிவரி இருக்கு, சிசேரியன் இருக்கு. நார்மல் டெலிவரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து மாதவிலக்கு என்பது அந்த குழந்தை பிறந்தவுடனே அவங்களுக்கு இந்த பீடிங் அழுக்கெல்லாம் வந்து 40 நாள், 30 நாள், 35 நாள் அப்பப்போ பட்டுனே இருக்கும். நார்மலாக வந்து இயற்கையாகவே பெண்கள் நார்மல் டெலிவரி பாருங்கள், அவங்களுக்கு அந்த அழுக்கானது கர்ப்பப்பையிலுங்கிறதெல்லாம் வந்து அப்பப்போ நிறையா வந்து மினிமம் எனக்கு தெரிஞ்சு 20, 25 நாள், 30 நாள் வரைக்கும் சில பெண்களுக்கெல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து குழந்தை வெளிவராமல் இருக்கிறதுக்காக பெண்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா சிறுசாக ஆயுத கேட்கலாம் அப்படின்வாங்க. ஆயுதம்னா புரியுதாம்மா, லைட்டாக வந்து அவங்களுக்கு அது ஆப்ரேஷன் மாதிரி சின்னதாக ஒன்று பண்ணிவிட்டு, ஆமாம், லைட்டாக குழந்தை வெளியே வரணுன்றதுக்காக சின்னதாக வந்து ஒரு சிசேரியன் ஒன்று பண்ணுவாங்க. நான் சொல்றது மேலே இல்லை, பிறப்புறுப்புலேயே வந்து வஜினாவிலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கீச்சு அந்த குழந்தை வெளியே வரது ஒரு டீச்சிங் போடுவாங்க. அப்படி சில பெண்கள்லாம் இருக்காங்க. சில பேர் சிசேரியன் பண்ணி குழந்தை எடுப்பாங்க, வயிறு ஓப்பன் பண்ணி எல்லாம் எடுப்பாங்க. பலவிதமான பிரசவம் இருக்குது. ஆனால் அந்த பலவிதமான பிரசவத்துக்கு அவங்க ஃபேமிலி டாக்டர், நல்லா புரிஞ்சுக்கிங்க, யார் ஃபேமிலி டாக்டர், பிரசவம் பார்த்தாங்க இல்லையா, அவங்க வந்து சொல்லுவாங்க
உடல் கண்டிஷனை பொறுத்து. இப்போ நான் சொல்றதுக்காக அவங்க சந்தோஷமா இருந்துடக்கூடாது. நம்ம இந்த ப்ரோக்ராம் மூலிமா டாக்டர் சொன்னார் அப்படியே குழந்தை பார்த்தோன்னா 10 நாள் 15 நாள் 1 மாதம் 2 மாதம் ஒன்றாருன்னு சொன்னார். அதெல்லாம் இல்லை. நான் சொல்றது வந்து அவங்க ஃபேமிலி டாக்டர், உங்கள் மனைவியுடைய உடல்நிலை பற்றி அவங்களுக்கு தெரியும். அவங்க தான் இப்போ பிரசவம் பார்த்தாங்க, அவங்க தான் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருப்பாங்க, இல்லை அவங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய உடலுடைய ரத்த சோகை இல்லை ரத்த விட்டமின் குறைவு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன டேட்டா கொடுக்குறாங்களோ அன்றைக்கி தான் சேரணும். ஒரு மாதமோ, சில பேர் 2 மாதமோ, கர்ப்பப்பை வீக்காக இருந்தால் 3 மாதமோ, சில பேர் 6 மாதமோ, இல்லை மனைவிட்டு இப்போ சேரவே வேணாம் அவங்க ரொம்ப வீக்காகிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் செய்யணும். ஏன்னா பிரசவத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் பெண்களுக்கு வந்து சில பெண்களுக்கு வீக்காக இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாதில்ல, பிரசவம் ஆனோன்னா அவங்க தெம்பாக இருக்க முடியுமா? மினிமம் ஒரு 3 மாதமாவது அவங்க ரத்தம்லாம் போயிருக்கும், அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, நல்ல வலுவான உணவு இருக்காது. அது மாதிரி இருக்கும் போது நம்ம போய் பிரசவம் ஆனோன்னா ஒரு 3 மாதம் சேருங்க 2 மாதம் சேருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா அவங்க உடல்நிலை எப்படி இருக்குன்னு அந்த டாக்டருக்கு தான் தெரியும். அதனால் அந்த டாக்டருக்கு என்ன சொல்கிறாங்களோ அவங்களும் கேட்கணும். இது வந்து ஜென்ரலாக நான் சொல்கிறது இல்லைங்க சார், எங்களுக்கு டாக்டர்கிட்ட போய் கேட்குறது கூச்சமாக இருக்குது, நீங்கள் ஒரு ஒப்பீனியன் கொடுங்கன்னா மினிமம் குழந்தை பிறந்ததுலேருந்து 5 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். எந்த டெலிவரி இருந்தாலும் சரி, நார்மல் சிசேரியன் எல்லாமே ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது. எப்படி இப்போ கல்யாணம் பார்த்தீங்கன்னா குழந்தை தரத்துக்கு முன்னே உருட்டுறோம், பெரட்டுறோம், குனிய வைக்கிறோம், டாக் பொசிஷன் பண்ணுறோம், ஆமாம் மல்லாந்து படுக்க வைக்கிறோம், மேலே ஏறி அவங்க டைட் பண்ணுறோம், இவங்கள டைட் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து முன்பு குழந்தை பிறந்த உடனே குடும்ப கட்டுப்பாடு பண்ண உடனே இப்படிலாம் இருக்கவே கூடாது. உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியலையா, விந்து விட்டு தான் ஆகணுமா, அப்படி ஹார்டாக ஸ்மூத்தாக விந்து விட்டுட்டு ஏறி போயிடணும். அது மாதிரி போக அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடம்பு செட் ஆனோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் யோகம் பண்ணலாம். மினிமம் 5 மாதத்துக்கு மேலமா எந்த ஆப்ரேஷன் ஒரு 5 மந்த்துக்கு மேலே பண்ணால் நல்லது. இப்போ தான் பண்ண 2 மாதம் ஆச்சு 3 மாதம் ஆச்சு அப்படின்னா பண்ணக்கூடாது. அதுதான் நான் டாக்டர் ஆலோசனை பண்ணி பண்ணிக்க சொல்கிறேன். இப்போ 3 மாதத்தில் நான் செக்ஸ் பண்ணி தான் ஆகணும்னா உங்கள் ஃபேமிலி டாக்டர் கேளுங்க, உங்கள் ஃபேமிலி டாக்டர் கேட்டு அவங்க ஒப்பீனியன் வாங்குங்க, அவங்க பண்ண சொன்னால் பண்ணுங்க. ஆனால் ஜென்ரலாகவே 5 மாதத்துக்கு மேலே தாராளமாக பண்ணலாம். பெண்களோட உடல் நிலைமையை பொறுத்து உடல் ரீதியாக பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, அவங்க மனதை ஆராய்ந்து உடலை ஆராய்ந்து உடலில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுங்க. இது மாதிரி பிரசவம் ஆயிடுச்சு, குழந்தை டெலிவரி தான் நார்மலு, சிசேரியன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க 3 மாதத்துக்கு தையல் பிச்சுக்கும், 2 மாதத்துக்கு தையல் பிச்சுக்கும், தொடக்கூடாது வரக்கூடாதுன்னு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க பேசி கேட்டு பண்ணுங்க. இல்லை எல்லாமே வேணால் ஒரு 5 மாதத்துக்கு மேலே நார்மலாகவே ஜென்ரலாகவே சந்தோஷமாக இருக்கலாமா. நேர்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ வந்து அவங்க மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கு யார் வந்து எந்தாவது ஒரு டாக்டர் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து கண்டிப்பாக வந்து செக்அப் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ அவங்களோட பரிசீலனைப்படி அவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டு அதுபடி நீங்கள் நடந்துக்கிட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் இடையில வந்து டாக்டர் 3 மாதம் சொல்லுவாங்க, 5 மாதம் சொல்லுவாங்க, 6 மாதம் சொல்லுவாங்க. மினிமம் நம்ம டாக்டர் கொடுத்துருக்க டைம் பார்த்தீங்கன்னா 5 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, 5 மாதத்துக்கு முன்னாடி எதுவுமே பண்ண வேண்டாம், அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் உங்களோட ஒய்ஃப் கண்டிஷனை பார்த்து 3 மாதத்துல பண்ணலாம் 2 மாசத்துல பண்ணலாம்னு உங்களுடைய ஃபேமிலி டாக்டர் சொன்னாங்கன்னா அது உங்களோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி டவுட்ஸோட இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனல் லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்துட்டே இருக்க நிறைய சப்ஸ்கிரைப் நம்ம ஃபாலோவர்ஸ் கூட வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து பெரிய தவறான விஷயங்களா எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து நிறைய வந்து விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் நம்ம அந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே நீங்க ஜாலியா பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு தகவல்கள் வேணும் அப்படின்னா 7208 72006 720009 72006 இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு முழுக்க எல்லா டீடைல்ஸும் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கேம்பிங் டீடைல்ஸ் அப்படியே ஓடிட்டே இருக்கா, ஸ்க்ரோலிங் ஆகிட்டு இருக்கா. ஸோ கேம்பிங் எங்கெங்க நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்க ஏரியாவில் எப்போ நடக்குது அப்போ வந்து நம்ம டாக்டர் நேரில் விசிட் பண்ணி பாருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான கொஸ்டினோட நானும் சகனாக்கா உங்களை அடுத்த வாரம் மீட் பண்றோம், அடுத்த வாட்டி மீட் பண்றோம். ஸோ அதுவரை இவங்க இவர் லவ்லி ஆங்கரானு மற்றும் சகானா.